ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு ஈவினிங் vlog தான். தைப்பூசம் கும்மியோட லாஸ்ட் டே நம்ம சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தோம். அதுக்காக தயிர் சாதம் செஞ்சுருந்தோம். அந்த தயிர் சாதம் எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சாப்பாடு நல்லா வேக வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, பொடியான நறுக்கின இஞ்சி எடுத்துட்டேன். ஒரு ஆப்பிள் நல்லா தோல் சீவி பொடியாக நறுக்குனது, மாதுளம்பழம் உரித்து வச்சுருக்கு. மதியமே பால் காய வச்சு ஆற வச்சு பெரவி ஊற்றி வச்சுட்டேன். ஈவினிங் பால் நல்லா தெவஞ்சு தயிராயிருச்சு. இப்போ மேலே இருக்கிற ஆடையெல்லாம் தனியாக எடுத்துட்டு அந்த தயிரை நம்ம தயிர் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ஆடை வெண்ணெய் நிறையா வர்றதுனால அது தயிர் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காதுங்கிறனால மோர் சிலப்பருக்காக அந்த ஆடையை கலெக்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோம். பாருங்கள், நல்லா தயிர் நல்லா கெட்டியாக தெவஞ்சு தயிர் கிடச்சிது. 1.5 டம்ளர் அரிசிக்கு ஒரு 3/4 லிட்ரு போல் தயிர் பெற போட்டு வச்சுருந்தேன். இப்போ சாப்பாடு நல்லா விசில் அடங்கிருச்சு. சாப்பாட்டை நல்லா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் சாப்பாடு விதையாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் தயிர் சாப்பாட்டுக்கு சாப்பாடு நல்லா கொல கொலன்னு நல்லா இருக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்து வச்சிங்கன்னா நல்லா கொல கொலன்னு வரும். நான் சேர்த்து வச்சேன், இருந்தாலும் சாப்பாடு கொஞ்சம் விதையாக இருக்கிற மாதிரி இருந்தனால நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். சாப்பாடு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சாதம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அடுத்தது சாப்பாடு ஆறுறதுக்குள்ளே தேவையான தாளிப்பு தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு போட்டு கோல்டன் கலர் ஆனதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, தாளிக்கிற உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக நம்ம பொடியாக நறுக்கின இஞ்சியை சேர்த்து கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இந்த தாளிப்பு தயிர் சாப்பாட்டு கூட சேர்த்துனோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட முந்திரி இருந்தால் முந்திரி சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் சேர்த்துக்கல. இப்போ சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு. நம்ம பெர ஊற்றி எடுத்து வச்சுருந்த தயிரை சாப்பாட்டில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாதம் ஆறாமல் நீங்கள் தயிர் சேர்த்துனீங்கன்னா தயிர் ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் சாப்பாடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தயிர் சேர்த்தி உப்பு சேர்த்தி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பை அதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தாளித்து வச்சுருக்கிறத தயிரும் சாப்பாடும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுல சேர்த்துட்டு நம்ம தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கிற ஆப்பிளையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது உரித்து வச்சுருக்கிற மாதுளம்பழத்தோட விதைகளையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கடைசியில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி எடுத்துட்டேன். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த இஞ்சியோட காரமும் பச்சை மிளகாயோட காரம், ஆப்பிள் மாதுளம்பழத்தில் வர இனிப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் பொழுது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தைப்பூசத்தோட நிலாப்பிள்ளைக்கு சாப்பாடு மாற்றுறது இன்றைக்கி தான் கடைசி நாளுங்கிறனால எல்லோரும் தயிர் சாதம் கொண்டு போயிருந்தோம். அதுக்காக தயிர் சாதம் செஞ்சாச்சு. அப்படியே வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்றதுக்காக கேரட், பீன்ஸ், பட்டாணி, மீல் மேக்கர் எல்லாம் போட்டு ஒரு பிரியாணி மாதிரி தாளித்து விட்ருந்தோம். அப்படியே சேம் டைம் தயிர் சாதமும் கிளறியாச்சு. நம்ம பிரியாணியும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு போனது தான். இந்த தயிர் சாதம் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி தயிர் சாதம் செய்வீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊர்லேயும் தைப்பூசத்துக்கு இது மாதிரி நிலாப்பிள்ளைக்கு சாப்பாடு மாற்றி கும்மி அடிப்பீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு போவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
பருப்பு,